ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேங்கிங் அவேர்னஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்கான நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நெஃப்ட்னா என்ன, அதோடைய லிமிட் என்ன, யார் ரெகுலேட் பண்றா, ஸோ இதை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன, அந்த இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிக்கும் நெஃப்ட்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு, ஸோ எல்லாத்தையுமே பார்ப்போம். இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட்னா என்ன, அது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மக்களே. பிஃபோர் தட் அப்ப நமக்கு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி வீடியோ நான் ஆர்டிஜிஎஸ் பத்தி போட்டிருப்பேன். அந்த ஆர்டிஜிஎஸ்ல பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நான் கிளியரா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் சரி, ஆர்டிஜிஎஸும் சரி, ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இது எல்லாமே ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான். எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமுக்கு தான். பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஒரு பேங்க்ல. அவர் இன்னொன்று ஒரு பர்சனுக்கு அமௌண்ட் அனுப்ப போறாரு. பிக்கு அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஒரு பேங்க்ல. இப்ப ரெண்டுமே சேம் பேங்கா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, இந்த ஏன்ற பர்சன் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை பின்ற பர்சனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாருல. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். அதாவது இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வெளியே போதில் இதை பேமெண்ட்னும், இவருடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுதுல இதை செட்டில்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் நடக்கிற சிஸ்டத்துக்கு நம்ம மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர், நிறைய வேலை பணத்தை அனுப்பலாம். ஸோ அந்த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஐஎம்பிஎஸ், யூபிஐ, இது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ ஆர்டிஜிஎஸ்க்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுட்டோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெஃப்ட்டை பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ நெஃப்ட் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், 1-to-1 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொன்று அக்கௌண்ட்டுக்கு வித்தின் இந்தியாவுக்குள்ளார நீங்கள் அமௌண்ட் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மக்களே. ஸோ அப்போ இது வித்தின் இந்தியாவுக்குள்ளார மட்டும்தான் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு, அதுதான் இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. இதை பற்றி நம்ம வீடியோவோட முடிகிறப்ப கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நெஃப்டோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ நெஃப்ட்டை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2005 தான் நெஃப்ட் உங்களுக்கு வந்துச்சு. நெஃப்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, எஸ்சிஎஃப்டியை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு. எஸ்சிஎஃப்டினா ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரை ஏப்ரல் 2003 லான்ச் பண்ணாங்க. இதை ரீப்ளேஸ் பண்ணி நவம்பர் 2005 வந்தது தான் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட் மக்களே. இந்த நெஃப்ட்டை யார் ரெகுலேட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்டிஜிஎஸை யார் ரெகுலேட் பண்ணுவா, அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நெஃப்ட் எந்த ப்ராசஸ், என்ன ப்ராசஸில் இந்த நெஃப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் செட்டில்மெண்ட், டிஃபார்ட் நெட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, ஓகேங்களா? அது என்ன டிஃபார்ட் நெட் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்டிஜிஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொன்று அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புனோம்னா இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் அதை கிராஸ் செட்டில்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இதே நெஃப்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே நெட் செட்டில்மெண்ட் நடக்கும். அதாவது இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வராரு, அவர் ஒரு 50 lakhs அமௌண்ட்டை நெஃப்ட் பண்ணுறாரு, ஓகேங்களா? செகண்ட் ஒரு பர்சன் வராரு, இவர் ஒரு 2 PM பண்ணுறாருன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஒரு 2:15 பர்சன் பி வராரு, இவர் ஒரு 30 lakhs அனுப்புறாரு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ தேர்ட் ஒரு பர்சன் வராரு, இவர் ஒரு 1 crore ஒரு 225 அனுப்புறாருன்னு வச்சுக்கோம். இதே ஆர்டிஜிஎஸ்ஸாக இருந்தால் இந்த 50 lakh பண்ணார்ல, அது பண்ணுறப்பயே அவருடைய அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க ரிசீவர் பேங்க்குக்கு, ஓகேங்களா? ஆனால் நெஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எவ்ரி 30 minutesக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேட்சாக அனுப்புவாங்க, ஓகேங்களா? ஸோ பேட்சாக செட்டில்மெண்ட் நடக்கும். அதை தான் நம்ம டிஃபார்ட் நெட் செட்டில்மெண்ட் சொல்லுவோம். இந்த டிஃபார்ட் நெட் செட்டில்மெண்ட் எதில் யூஸ் பண்ணுவாங்க, நெஃப்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஜிஎஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க, கிராஸ் செட்டில்மெண்ட், ஓகேங்களா? இந்த பேட்ச் செட்டில்மெண்ட் இருக்குல்ல, இந்த பேட்ச் செட்டில்மெண்ட் எவ்ரி 30 minutesக்கு நடக்கும். ஸோ ஒரு டேக்கு 48 பேட்சஸ் நடக்கும் மக்களே. இப்போ டிரான்சாக்ஷன் லிமிட் நெஃப்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஜென்ரலாக சொல்லணும்னா நோ லிமிட், ஓகேங்களா? ஸோ நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் மினிமம் நோ லிமிட். அப்படின்னா மினிமம் 1 ரூபீலேருந்து நீங்கள் அனுப்பலாம், ஓகேங்களா? ஆப்ஷனில் நோ லிமிட் இருக்குன்னா மினிமம்க்கு அதுதான் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமும் நோ லிமிட். இதே ஆர்டிஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மினிமம் 2 lakh லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்கும் இருந்துச்சு. ஆனால் இந்த நெஃப்ட்டில் மினிமமும் நோ லிமிட், மேக்ஸிமமும் நோ லிமிட் மக்களே, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
டைமிங் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ நெஃப்ட்டை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 24/7 365 டேஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் ஜான்வரி 2020லேருந்து. பிஃபோர் தட் பேங்கிங் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும்தான் நெஃப்ட் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஜான் 2020லேருந்து நீங்கள் 24/7 365 டேஸ் வந்து நெஃப்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆன்லைனாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது 24/7 365 டேஸும் யூஸ் பண்ணலாம். ஆஃப்லைன்னா பேங்க்கோடைய ஒர்க்கிங் ஹவர்ஸில் போயிட்டு நம்ம வந்து நெஃப்ட்டை வந்து ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரலாக டைமிங் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் நெஃப்ட் அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா 24/7 365 டேஸ் மக்களே. சரி, ஓகே. இப்போ ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து நெஃப்ட்டில் அனுப்புகிறோம். 24/7 365 டேஸ் வந்து அனுப்பலாம். ஸோ என்னென்ன மெத்தட்லலாம் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் அனுப்பலாம், ஆஃப்லைன்லையும் அனுப்பலாம். ஆன்லைனாக இருந்தால் நெட் பேங்கிங் ஆர் மொபைல் பேங்கிங். நெட் பேங்கிங்னா அந்த பேங்க்கோடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நெட் பேங்கிங். இதே வந்து அந்த பேங்க்கோடைய மொபைல் ஆப் மூலயமா நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதை வந்து மொபைல் பேங்கிங் சொல்லுவோம். ஆஃப்லைனாக இருந்தால் பிரான்ச்சுக்கு போயிட்டு நம்ம வந்து அனுப்புறது மக்களே. ஸோ நெஃப்ட்டில் என்னென்ன பெனிஃபிஷியரி டீடைல்ஸ், நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்னொன்று ரிசீவருக்கு அனுப்புறப்ப என்னென்ன டீடைல்ஸ் வந்து மேண்டிட்ரியாக கேட்பாங்க. ஆர்டிஜிஎஸ் எடுக்கிறப்பே சொல்லியிருப்பேன், நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து மேண்டிட்ரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் மேண்டிட்ரி இல்லாத டீடைல் கொடுப்பாங்க. அதில் எது வந்து மேண்டிட்ரி கிடையாதுன்றதை சூஸ் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன பெனிஃபிஷரி டீடைல்ஸ் வந்து மேண்டிட்ரி அப்படின்றத நம்ம அவசியம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ பெனிஃபிஷரியோட நேமு, அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேமு, பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோட், இது எல்லாமே வந்து நமக்கு மேண்டிட்ரி மக்களே. ஓகேங்களா. ஸோ நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேட்சாக தான் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. 30 மினிட்ஸ்க்கு வந்து பேட்சாக அனுப்புவாங்க. 1 டேக்கு வந்து 48 பேட்சஸ் நான் சொல்லுவேன். அப்படி நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ டைமில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளார வந்து ரிசீவ் ஆகிடும் மக்களே. ஓகேங்களா. ஸோ அப்போ நெஃப்டோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் வந்து ஹைலி செக்யூர்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதை ரெகுலேட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெஃப்ட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லிமிட்டே கிடையாது. ஸோ ஸ்மால் அமௌண்ட்டை கூட நீங்கள் நெஃப்ட் மூலியமாக அனுப்பலாம். மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. ஸோ லார்ஜ் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து நெஃப்ட் மூலியமாக அனுப்பலாம் மக்களே. ஸோ நெஃப்டோடைய டைமிங் அவைலபிலிட்டி 365 டேஸ் 24/7. ஓகேங்களா. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நெஃப்ட் மூலயமா அமௌண்ட்டை வந்து அனுப்புகிறீங்க. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ப்ராசஸும் இனிஷியேட் பண்ணிட்டீங்க. பட் ஏதோ ஒரு கண்டிஷனில் அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த அமௌண்ட் வந்து ரெமிட்டர்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும், ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. எப்போனா டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா. இதே நீங்கள் அமௌண்ட் அனுப்புகிறப்ப தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அவர் அக்கௌண்ட்டுக்கு போயிடுமே தவிர அதை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதாவது ஒன்ஸ் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெமிட்டர் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒன்ஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னல, அது வந்து நமக்கு இங்கே டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா. இதே டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு ஆர்டிஜிஎஸ்லையும் இருக்குது. அதாவது ஆர்டிஜிஎஸ்லையும் சரி நெஃப்ட்லையும் சரி ஒன்ஸ் த ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது மக்களே. ஓகேங்களா. ஸோ அப்போ நெஃப்ட்டில் என்னென்னலாம் வேறு என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெஃப்ட்டில் கிடையாது. ஆர்டிஜிஎஸில் தான் இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே வந்து டிஃபால்ட் நெட் செட்டில்மெண்ட், அதாவது பேட்சாக தான் நமக்கு வந்து அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது நெஃப்ட்டில். ஓகேங்களா. அதேமாரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அலோட் ஒன்லி வித்தின் இந்தியாவுக்குள்ளார மட்டும்தான் நம்ம நெஃப்ட் யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. அதை அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கிராஸ் பார்டர், அதை தவிர்த்து கிராஸ் பார்டர் ஆர் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் நாட் அலோட் இன் போத் ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் மக்களே. ஸோ ஆர்டிஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி நெஃப்டாக இருந்தாலும் சரி கிராஸ் பார்டர் அலோடு கிடையாது. ஸோ ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன, இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக என்ன நியூஸ் நெஃப்ட்டை பற்றி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 2025 ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்கையும் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூசர்ஸை வந்து அலோவ் பண்ணணும் அவங்க அனுப்புகிற பெனிஃபிஷியரியோடைய அக்கௌண்ட் நேமை ரீவெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுனா அவங்க கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அனுப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஆர்டிஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி நெஃப்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யூசர்ஸை வந்து அலோவ் பண்ணணும் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டை வந்து ஒரு வாட்டி ரீவெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போது இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன, அதற்கும் நெஃப்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்ப்போம் மக்களே. ஸோ இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது
இந்தியாவில் இருந்து நேபாளுக்கு நம்ம அமௌண்ட் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி. இதை ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு எதுக்கு இதை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேபாளிலேருந்து ஒரு மைக்ரெண்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் ஒர்க் பண்ணுற அந்த நேபாள் சேர்ந்த பர்சன் அவருடைய ஃபேமிலிக்கு நேபாளுக்கு அமௌண்ட் அனுப்பணும் இல்லையா? ஸோ அப்படி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து இந்த இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி மக்களே. இது ஒரு ஒன் வே செக்யூர் கிராஸ் பார்டர் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வழி பாதை மாரி. அதாவது இந்தியாவில் இருந்து மட்டும்தான் நேபாளுக்கு உங்களால் அமௌண்ட்டை அனுப்ப முடியுமே தவிர நேபாள்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ இந்தியா டு நேபாள் மட்டும்தான் இது அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 2008 லான்ச் பண்ணாங்க. யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லான்ச் பண்ணது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2008. இதை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நேபாள் ராஷ்டிரா பேங்க். அதாவது நம்ம இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நேபாளுடைய சென்ட்ரல் பேங்கான நேபாள் ராஷ்டிரா பேங்க்கும் தான் இதை ஆப்ரேட் பண்ணாங்க. லான்ச் பண்ணது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் 2008 மக்களே. ஸோ இது எந்த ஈக்கோ சிஸ்டத்தை பயன்படுத்துது, எந்த மெத்தடை பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நமக்கு நெஃப்ட் உள்ளார வருது. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணி தான் இந்தியாவில இருந்து ஒரு அமௌண்ட்டை நேபாளுக்கு அனுப்புறாங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க பேங்க்ல நெஃப்ட் எனேபிள்டு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவராக இருந்தால் அவர் 2 lakhs பர் டிரான்சாக்ஷன் வரைக்கும் நேபாளுக்கு அனுப்பலாம். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 2 லட்சம் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு உங்களுக்கு இந்தியாவில் இருக்க நெஃப்ட் எனேபிள் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம். இதே இந்தியாவில் எனக்கு நெஃப்ட் எனேபிள் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, எனக்கு இந்தியாவில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாக்கிங் கஸ்டமராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெர் டிரான்சாக்ஷனுக்கு 50,000 மட்டும்தான் அனுப்ப முடியும். ஓகேங்களா? அக்கௌண்ட் இருந்தால் 2 lakhs, அக்கௌண்ட் இல்லையா 50,000 பெர் டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பெர் டிரான்சாக்ஷனுக்கு 2 lakhனா அதை நான் எத்தனை வாட்டி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நோ லிமிட், நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணிக்கலாம். பெர் டிரான்சாக்ஷனுக்கு 2 lakhன்னு. ஓகேங்களா? இதே நீங்கள் வாக்கின் கஸ்டமராக இருந்து 50,000 பெர் டிரான்சாக்ஷனாக அனுப்ப முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு லிமிட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர் இயருக்கு 12 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். யாருக்கு? வாக்கின் கஸ்டமராக இருந்தால். இதுதான் டிரான்சாக்ஷன் லிமிட் ஃபார் இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி மக்களே. ஓகேங்களா? இதில் இன்னொன்று அட்வான்டேஜ், மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு அனுப்புகிற அமௌண்ட் வந்து நேபாளிஸ் ருப்பிலே தான் வந்து அவங்களுக்கு போய் சென்றடையும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்தியாவில் நம்ம இதில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே அவங்க ரிசீவ் பண்ணுறப்ப அவங்க நேபாளிஸ் ருப்பியிலே வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நேபாளோட கரன்சி நேபாளிஸ் ருப்பி. ஸோ டெலிவரி மோட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சைடில் வந்து எஸ்பிஐ வந்து இந்த இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நேபாளுடைய சைடில் வந்து நேபாள் எஸ்பிஐ பேங்க் லிமிடெட் இருக்குல்ல, அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ லான்ச்டு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ. ஆப்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நேபாளுடைய சென்ட்ரல் பேங்க் நேபாள் ராஷ்டிரா பேங்க். ஓகேங்களா? இப்போ ஹேண்டில் பண்ணிக்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைட்லேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேபாள் சைட்லேருந்து நேபாள் ஸ்டேட் பேங்க் லிமிடெட் மக்களே. இப்போ இந்தியாவில் உங்களுக்கு ஏதோ ஒரு பேங்க்ல நெஃப்ட் எனேபிள்டு பேங்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நேபாளுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேங்க்லேருந்து நீங்கள் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அது எந்த எஸ்பிஐ பிரான்ச் வந்து டிசைனேட்டட் பண்ணியிருக்காங்களோ அந்த பிரான்ச்சுக்கு ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் போகும். அந்த எஸ்பிஐ பிரான்ச் வந்து நேபாளுடைய எஸ்பிஐ பேங்க் லிமிடெடுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை அது சென்ட் பண்ணி வைக்கும் மக்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெஃப்ட் எனேபிள் பேங்க்ல இருந்து நான் அமௌண்ட் அனுப்புறேன் சார். அந்த பேங்க் வந்து எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு போகுது. அங்கேருந்து நேபாள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் லிமிடெடுக்கு வந்து நான் அமௌண்ட் அனுப்புறப்ப அவருக்கு அங்கே அக்கௌண்ட் இல்லை, என்எஸ்பிஎல்ல அவருக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அவர் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பெனிஃபிஷியரி டசன்ட் ஹேவ் அக்கௌண்ட் வித் என்எஸ்பிஎல் அப்படின்னா அந்த என்எஸ்பிஎல் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ஆத்தரைஸ்டு மணி டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு மணி டிரான்ஸ்ஃபர் பிரைவேட் லிமிடெட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. இந்த பிரபு மணி டிரான்ஸ்ஃபர் பிரைவேட் லிமிடெட் மூலியமாக இந்தியாவில இருந்து வர அமௌண்ட்டை அவங்க வந்து
அந்த நேபாளில் இருக்க பர்சன் இருக்காங்களா அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க யூடிஆர் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து அவங்க போயிட்டு சொல்லணும். ஓகேங்களா? அந்த யூடிஆர் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் மக்களே. இது வந்து ஒரு 16 டிஜிட் நம்பர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்போனா உங்களுக்கு என்எஸ்பிஎல் நேபாளில் என்எஸ்பிஎல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் யூடிஆர் நம்பர் சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து வர அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். இந்த யூனிக் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இன்கேஸ் என்எஸ்பிஎல் அக்கௌண்ட் இருந்தால் யூஸ் ஆகாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் யூஸ் ஆகும். இந்த யூனிக் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் யூடிஆர் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பிரபு மணி டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு இந்த யூடிஆர் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம நெஃப்ட் இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மக்களே. ஓகேங்களா? இப்போ எம்சிக்யூ பார்ப்போம். ஸோ நெஃப்ட் கேன் பி இனிஷியேட்டட் த்ரூ வாட் இஸ் த மினிமம் லிமிட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் நெஃப்ட். நெக்ஸ்ட் நெஃப்ட் ரீப்ளேஸ் விச் சிஸ்டம், நெஃப்ட் எந்த சிஸ்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது. ஸோ அதோடைய ஃபுல் ஃபார்மும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மக்களே. விச் இந்தியன் பேங்க் ஆக்ட் அஸ் த சிஸ்டம் ஆப்ரேட்டர் ஃபார் இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 எம்சிக்யூக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஆன்சர் ஆப்ஷனை. இது மட்டும் இல்லாமல் ஸோ இண்டோ நேபாள் ரெமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டிலாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ நேபாளுடைய ஸ்டாட்டிக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ நேபாளுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சந்திர பௌடல். நேபாளுடைய கரன்சி என்ன? நேபாளிஸ் ருபி. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சொல்லுங்க, பிரசிடென்ட் யாரு, கரன்சி என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.